கற்பவி ஸ்ரீ காகபுஜுண்டரின் பெருநூல் காவியம் 1000 மூலமும் உரையும். பாடல் 23. தத்துவ நூல் ஆதி. சாஸ்திரத்தில் தத்துவமே ஆதி நூலாம், தனையறிய சொன்னாரே பிறவி நீங்க. பாத்திரத்தில் இதையறிந்தால் யோகம் என்பார், பழகினவர் ஞானி என்ற பெரியோர் என்பார். கோத்திரத்தில் இதன் பெயரே குருகுலந்தான், குருவானால் தன் கண்ணில் உடல் உட்தோன்றும். சேத்திரத்தில் ஞானக்கண் பிடரி தோன்றும், சென்மாந்திரங் காணுவதும் தோற்றும் பாரே. சாஸ்திரங்கள் கூறும் தத்துவங்கள் யாவும் ஆதியையே முதலாக கொண்டு நூல்களாயிற்று. இந்த ஆதியை தனக்குள் அறிந்து கொண்டால்தான் பிறவி பயனை பெற்று மரணமிலா பெருவாழ்வை பெற முடியும். ஆதலால்தான் அருளாளர்கள் அனைவரும் தன்னை அறிய சொல்கின்றனர். இம்மனித பிறவியாகிய பாத்திரத்தில் ஆதியாக நின்ற அது எனும் மெய்ப்பொருளை அறிந்து செய்வதுவே உண்மையான யோகமாகும். இதனை அறிந்து தன் உடலையும் உயிரையும் இணைத்து மெய்ப்பொருளில் சேர்த்து யோகமும் ஞானமும் செய்து வர உயிரையும் பழகி வந்தவர்களே ஞானி என்ற பெரியோரானார். இவ்வாறு மனித குலத்தில் கோணாக நின்ற ஆதியின் பெயர்தான் மெய்குரு. அக்குருவை அறிந்து கொண்டால் தன் கண்ணில் சூட்சம உடம்பு தோன்றி உள் நிற்கும். அந்த சூட்சமத்தில்தான் ஞானக்கண் பின்புறம் தோன்றி நிற்கும். அந்த ஞானக்கண் திறந்து தியானம் செய்தால் பிறவிகளின் ரகசியங்கள் முழுவதும் தானாக தெரியும் அப்பா. அன்பே சிவம், அன்பே சிவம்.